திமுகவை பேசினா அண்ணாமலை கோவம் வருது. திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்கள எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல, கூட்டணியில் இல்லாத கள்ள கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார். அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார், இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு, மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா எனக்கு வந்து அழைப்பதில்லை, மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பற்றியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோலாம் யாரும் கண்டுக்கவும் இல்லை, சீண்டவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒரு ஆளாக மதிக்கவும் இல்லை. இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார். அண்ணாமலை உள்ளே வந்து என்ன சொல்கிறாரு, அறிவுஜீவி, உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், கருணாநிதிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பரில் வரும், காஷ்மீர் பேப்பரில் வரும், எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டு இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறார். அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோஷன் ஆகி பதன்னு பேசுகிறதுலாம் நமக்கு வராது. நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி. ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குன்னே அவருக்கு புரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர். அவரை தெரியாத ஆட்களே கிடையாது. காஷ்மீர் என்ன, ஜார்க்கண்ட் என்ன, உலகம் முழுவதும், சிங்கப்பூர், மலேசியா, எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி இந்தியா பூரா போகும். அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்கங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது. அவ்வளோதான். உண்மையில் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை. எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர், இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே, மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை. இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும், நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். இது தெரியாமல் புரட்சி தலைவரோட புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம். இதுக்கு பதில் சொன்னோம், அவ்வளோதான். இதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் இதே தான் சொன்னார். அவர் சிஎம்மாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி. அது மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் யார் ஆட்சியிலையும் இல்லை, உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லை. நீங்கள் இன்றைக்கி உருவான கட்சியில் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கிறீங்க. அவர் தனியாக புரட்சி தலைவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனாருன்னு சொன்னார். உடனே கோவம். இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனே பதட்டம் வந்துடும். எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட இல்லை நிறையா அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். எப்பயுமே அந்த பயம், ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்களாக தான் பிதட்டுவாங்க, அப்படியே வளருவாங்க. அது மட்டும் இல்லை, கத்துவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டே இருப்பார். மீடியாவாக இருந்தாலும் சரி, நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன், அவர் அலுவலகத்தில் தூக்கி எறியறது என்ன வீசுறது என்ன, அவர்னால ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார். அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. இது நான் சொல்லலை, நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி, ஒரு நாடு. அங்கே அமித்ஷா மோடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம், பெண்களுக்குனா மரியாதை கொடுப்போம். நம்ம நின்றுட்டுனா ஒரு பெரியவங்க இருந்தால் எந்திரிச்சு இடம் கொடுப்போம். அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரிகமும் நிறைந்த மண் தமிழக மண். அது நிறைந்த நாடு தமிழ்நாடு. இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன். இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார், சரியா? அண்ணாமலை அரசியல் இல்லை, அவங்க அப்பாவை இப்படி தரக்குறைவாக பேசினோம்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா? கேட்குறேன், கேள்வி முன் வைக்கிறேன். இல்லை அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படி தான் தரக்குறைவாக பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா? நான் கேட்குறேன். நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம்.
பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுக்கணும், ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஒரு வேளை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியார் தலைமையில் இருக்கோம். நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போ கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கல. ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது. இங்கே வந்து நின்றுருந்தார். அண்ணா என்ன எடப்பாடி அண்ணே பாருங்கண்ணே அரவக்குறிச்சி இல்லைண்ணா எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு. கும்பிடு போடல அது போடல இப்படி வந்து நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட அண்ணே கொஞ்சம் பார்த்துக்கண்ணே ஆமாண்ணே அண்ணே சுற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி அண்ணே 2021 எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அவர் சொன்னார். அந்த மாதிரி நல்ல கேமரா நல்லா படம் பிடிக்கும் பாருங்க, இப்படி தான் பிடிச்சிக்கோங்க, இப்படி தான் நின்றுருந்தார். அண்ணன் நின்றுருந்தார். இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார், இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு? அண்ணாமலை திருச்சி சூர்யா தான் உங்களை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன கோல்மால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்குது. 2019 தேர்தல் நடந்ததான். அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சிஎம்ஐ கூப்பிட்டாங்களா. அப்போ எடப்பாடியாரை கூப்பிட்டாரா. எடப்பாடியார் வந்து நான் வரல, அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட், நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம். அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவான். அதனால என்ன யார் கோமாளிங்க? நீங்கள் தான் கோமாளி. 2019 நீங்கள் கட்சியிலே சேரல, எனக்கு தெரிஞ்சு 2020 தான் சேர்ந்தீங்க. அப்படியே 2019 உங்களுக்கு அந்த உள்ள உணர்வு இருக்குன்னா, மானமுள்ள விவசாய மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா 2022 வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம 2021 தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளிச்சிட்டு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார்? பதில் சொல்ல முடியுமா? சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க. பதில் சொல்லுங்க. இல்லை அதுக்கப்புறமா ஒரு மேடையில் எடப்பாடியார் உட்காந்து இருக்கும்போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர், இவ்வளோ ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ணுறாரு, இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்காந்து நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை? சொன்னீங்க. அப்போ எங்கே போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்? மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம், உயிர் நாடிலேயே மோடி இருக்குல்ல, நீ வச்சுக்கப்பா. மோடிக்கு இங்கே தமிழக மக்களை இடம் இல்லைன்ட்டாங்க, நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம். அதுக்காக இங்கே வந்து உங்கள் பாஜகவோட தொண்டர்களை ஏமாற்றணும்னு முருடா விடுங்க, என்ன வேணால் விட்டுக்கோங்க, அது எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க, கவலை கிடையாது. இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணியில், இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்குது? நான் சொல்கிறேன் 2024 எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடி போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வரேன்னு? அப்பேற்பட்ட இப்படியே 2019 வரலங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள் தான் ஏன் கெஞ்சுறீங்க? நான் கேட்குறேன், ஏன் கெஞ்சுறீங்க? கெஞ்ச வேண்டாமே. சரி, அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் 2024 கடவுள் பண்ணி எடப்பாடியார் வேண்டான்ட்டார், கூட்டணி இருந்தால் நீங்கள் பள்ளி இழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்று இருந்திருப்பீங்க அண்ணாமலை. உண்மை சொல்லுங்கள். இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் இது பொய் நம்பர் 1. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2வது பொய், கோ பேக் மோடி, பிளாக் பலூனில் மோடி, கருப்பு கொடை மோடி, இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. பண்ணிச்சா இல்லையா? பண்ணிகிட்டு இருந்த திமுக, தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க திமுக, அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்கிறார் சுனில்னு ஒருத்தர். அவரை போய் நீங்கள் எதுக்கு ரகசியமாக 2 நாள் முன்னாடி லீலா பேலஸில் நைட்டில் போய் சந்திக்கிறீங்க? நீங்கள் தான் மோடி தான் உங்கள் ரத்தத்துலேயே இருக்கேன், மோடிக்காக மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணுறக்கு ஒருத்தர் வரலன்னா ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களே, கோபமாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால்? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, கருணாநிதி ஊழல், ஸ்டாலின் ஊழல், உதயநிதி ஊழல், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அண்ணாமலை வந்து பெருசாக ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக அதையே சொல்கிறாரு, ரைட்டா? இதெல்லாம் ஊழல், அவங்க குடும்ப கட்சி, அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை, தமிழ்நாடே அழியுது, இப்படி குப்பை கிடங்கா போயிட்டு இருக்கு, அது இதுன்னு இவ்வளோ பேசுறீங்களா அண்ணாமலை? இத்தனை பேசுறீங்களா? அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடி, அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களா? இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க? அங்கே போய் சல்யூட், உதயநிதிக்கு ஒரு சல்யூட், ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட், அங்கே இருக்கிற திமுக காருக்குலாம் ஒரு சல்யூட். கேட்டால் நான் பயங்கரமாக திமுக. நான் சொல்கிறேன், இத்தனை போய் சொன்னதில் உண்மை ஒன்றே ஒன்று தான்.
ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்னைக்கும் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அண்ணாமலை மாதிரி இரட்டை வேடம் பண்றவங்களாம் நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிக்காதான் இவங்க ஊழலாம். அவங்க கேட்டால் என்ன பாரு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். என்ன பயன்படுத்தார் தெரியுங்களா? ஸ்டேட்மெண்ட்ஷிப்ங்க. அரசியல் நாகரீகம் கருதி நாங்கள் போய் நின்னோம். யோ, தமிழ்நாட்டு மக்களை அழிக்கிறான்னு சொல்கிற நீ. அவங்க ரைட்டா? தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிற இளைஞர்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்கிற. ஆனால் அரசியல் நாகரீகம் கருதி அப்போ போய் அங்கே போய் நீ நின்று காயின் வெளியிடும்போது அங்கே நின்று அப்போ வேலை வாய்ப்பு இளைஞருக்கு போனால் பரவாயில்லையா அண்ணாமலை? இது எல்லாமே பொய் 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 பொய். இப்போ 2 பொய் சொன்னேன், 3வது இன்னொரு பொய் சொல்கிறேன் கேளுங்க. தொண்டன், சேவகன், விவசாயியின் மகன் 10 ஆண்டுகளாக அப்படியே சுத்தமாக பச்சை இங்கில் கையெழுத்து போட்ட ஒருத்தராமா. விவசாயி மகன் இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டு இருக்கிறார். உண்மையே இல்லையா? செலக்கரிச்சல் விற்கலையா? புளிகுளத்தில் எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரு. அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட்டு போட்டு விவசாய நிலத்தை சைட்டு போட்டு விற்கிறார். கேட்டால் விவசாயி மகங்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால்? அது மட்டும் இல்லை, க்ரஷர் நடத்துகிறாங்க. ஒரு க்ரஷர் இருந்தது 3 க்ரஷராக மாறிச்சு. ஸ்கூல் கட்டுறாங்க. இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குது. அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிறாரு, நான் வந்து தூய்மையானவன். அது அதிமுக இத்தனை பேர் இருந்தார், எல்லாரும் சொந்தமாக தொழில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க அத்தனை பேருமே. அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா வாடகை. அந்த கியா காரு 40-50 லட்ச ரூபா காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000, அலவன்ஸோட 72,000 ஏதோன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நண்பர்கள் கொடுத்தாங்க. நான் என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. என்ன அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா? காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் கேட்குறப்போல பயங்கரமான நண்பர். அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா, நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தயவுனால், அதுவும் சொந்தமாக முடியாது. ஏன்னா 30 வருஷமாக நீங்கள் ஆகலை, எங்கள் தயவில் தான் ஆனீங்க. ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க? உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ பணம் எங்கேருந்து வந்தது? பணம் பணம் பணம். அண்ணாமலைக்கு பணம்னா காசு காசு காசு. இது மட்டும்தான் ஒரு நோக்கமே. அதுதான். இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டை, அந்த பக்கம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டை. காசு காசு. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு, எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே, அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஒரு சுத்தமான கை, எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்கள், வாங்க பேசலாம், நம்ம ஒத்தைக்கு பேசலாம். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். தைரியம் இருந்தால், உண்மையான ஆண்மகனாக இருந்தால், திராணி இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன். நீங்கள் வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புருடா விட்டுருந்தீங்க, பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேன். உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன். நேருக்கு நேர் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க, இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஒரு மேடை போடுங்க, வாங்க பேசலாம். வரமாட்டார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார். எங்கே பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்போ 21 தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார். தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார். இதுதான் அவரோட உண்மையான தம்பம். பண்பில்லாதவர். எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போடுறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. நம்மளாம் சொன்னோம், நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ்னால் என்ன, ரவுடிகளை முடக்க வேண்டிய ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், அதையெல்லாம் விட்டு போட்டு ரவுடிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பதவி போட்டு உங்கள் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் கடைசியாக சொல்கிறது ஊழல் ஆட்சின்னு ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது அதிமுக வந்து ஊழல் ஆட்சி, ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக பேசியிருக்கார். அதே மேடையில் நான் பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் ஆட்சின்னு சொல்கிறேன், நீங்கள் 2021 கூட்டணி வைக்கும்போது தெரியலையா? இல்லை அத்தனை தேசிய விருது மத்திய அரசுலேருந்து கொடுக்கும்போது தெரியலையா? இல்லை
தமிழ்நாடு தான் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குன்னு தொடர்ந்து 4 வருஷமாக ரேங்கிங்கில் 4-5 வருஷமாக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ ரேங்கிங்கில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்தது. அப்போ தெரியலையா? அப்போ எல்லாம் தெரியாத ஊழல் இப்போ 24 கூட்டணி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஊழல் ஆட்சின்னு. சும்மா இப்போ 24 கூட்டணி இல்லை கெஞ்சி பார்த்தா வரல, இவங்களை எப்படியா எதிர்க்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லணுங்கிறதுக்காக ஊழல் ஆட்சி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், பொதுவாக எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க. அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எதிர்கட்சியான அஇஅதிமுகவை திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஆள்றது திமுக, அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுகவை தான் நீங்கள் திட்டணும். எதுக்கு அதிமுகவை திட்டிட்டு இருக்கிறீங்க? இதிலிருந்து திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கூட்டணிங்கிறது ஒவ்வொரு விதமாக வெளியே வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு விதமான விஷயம் தான். ஏன்னா இங்கே அதிமுகவை திட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதிமுக ஆளுங்கட்சியிலே இல்லை.